இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 12ஆம் நாள் 28/9/2024 செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:03 லக்னம் கன்னி லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி மாலை 6:09 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் பூஷம் நட்சத்திரம் அதிகாலை 5:29 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான மனநிலையுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. தேவையற்ற கவலைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. என்ற மனதை அமைதியாக வைத்துக் கொண்டாலே போதும். வேலை செய்கின்ற இடத்துல வேலைபளு அதிகமாக தங்க இருக்கும். பணியிடங்கள்ல சின்ன சின்ன திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. இன்று உண்மையான உழைப்புடன் இருப்பதும் நல்லதுதாங்க. வெற்றியை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண உறவில இன்று உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பதன் மூலம் உறவில பாதிப்புகளை தவிர்த்தும் கொள்ளலாம். நட்பு முறையுடன் இருப்பதும் நல்லது. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தேவையில்லாத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. உங்கள் கையில் உள்ள பணம் கரையாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. என்ற அலைச்சல்களின் காரணமாக உடல் அசதியுடனும் இருப்பீங்க. பணப்பற்றாக்குறைகளும் இருக்கலாம். சிறு வியாபாரிகளுக்கு இதனால சிரமங்களும் ஏற்படலாம். நீங்கள் யாரை பெரியதாக நம்பிக்கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களினால அலக்களிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகமாக யாரையும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். புதிய ஆர்டர்களை பெறுவதற்காக வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். அலைச்சல்களும் இருக்கும். வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். வேலையாட்களுடைய பற்றாக்குறையினால தொழில பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. இன்றைய நாள் நீங்கள் உற்சாகத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் தீரும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்ப விஷயமாக சிறு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கூடுதலாக விற்பனைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து குழப்பிக் கொண்டு இருக்கவும் வேண்டாம். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடவும் வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் ஈகோ போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களிடத்துல நீங்க ஆணவமான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இது உங்களுக்கே சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. இன்று குடும்பத்தில் அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. குடும்பத்தில் உள்ள மூத்த ஒருவருடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். பொருளாதார பிரச்சனைகளை எல்லாமே திறம்பட எதிர்கொண்டு சமாளித்து வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்தில் உள்ள மூத்த ஒருவருடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். இது தொடர்பான நல்ல தகவல்களும் வந்து சேரும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் தலையிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். சந்தேகமான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அமைதியுடன் இருப்பதும் நல்லது. நினைத்த பணிகள்ல அலைச்சல்களும் ஏற்படலாம். மனதில் இனம் புரியாத புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம்.
மாணவர்களுக்கு கல்வியில மாற்றமான சூழலும் உண்டாகும். போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ வழிபாடுகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. செயல்கள்ல கவனமாகவும் இருங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளும் ஏற்படலாம், அலைச்சல்களும் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சில சங்கடங்களும் ஏற்படலாம். ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மன அழுத்தத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. கவனக்குறைவின் காரணமாக ஏதாவது தவறுகளும் ஏற்பட்டு விடலாம். எளிமையாக எதையும் எடுத்துக் கொள்வதும் நல்லது. இதன் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடலாம். பணியிடத்துல ஏதாவது டென்ஷன்களும் ஏற்படலாங்க. இதனால வேலையில தொய்வு நிலையும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. திருமண உறவுல என்று நட்புடனும் பழகுவீங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அவர்களுடைய விருப்பப்படியும் செயல்படுவீங்க. இதனால இருவருக்கும் இடையில உற்சாகமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று செலவுகளும் இருக்குங்க. இது சற்று கவலையை ஏற்படுத்தினாலும் தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு கடன் தொகைகளை தந்து முடிக்க ஆக வேண்டிய கட்டாயமும் ஏற்படலாம். கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வேலை இடங்கள்ல ஏதாவது பிரச்சனைகளினால தொந்தரவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களால உதவிகள் பெற்றவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவவும் செய்வாங்க. பண பிரச்சனையினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் குறையும். மாமன் வழி உறவினர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சிலருக்கு நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேருங்க. சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே என்ற அந்யோன்யமும் அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் கோபப்படவும் வேண்டாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்களினால பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல நயமாக பேசி வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடன் சற்று விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியம். மாணவர்களுடைய கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். ஆராய்ச்சி படிப்புல இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய வழிகாட்டுதல்களுடன் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இணக்கமான சூழ்நிலைகளும் உண்டாகும். வேலைக்காகவும் கல்விக்காகவும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். பயனற்ற அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடை பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. விருப்பமான பொருட்களையும் வாங்கியும் மகிழ்வீங்க. உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். கவனமுடன் இருந்தாலே போதும். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபமும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணிச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். குழப்பங்கள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகள்ல சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. இன்று வேலையில உங்களுடைய அறிவு திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பணிபுரிபவர்களும் ஏதாவது உதவிகளும் செய்வாங்க. இது உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல சகஜமான உரையாடல்களும் இருக்கும். 1-2 நாட்களாக இருந்து வந்த கசப்பான உணர்வுகளும் நீங்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று சராசரியாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் அதற்கு ஏற்றாற்போல் இருக்குங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவில் ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. எடுத்த வேலைகளை எல்லாமே மளமளவென்று நடத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். நிலம் வாங்கி விற்கும் தொழில இருக்கிறவங்களுக்கு அமோகமான நாள் என்றும் கூறலாம். நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வராமல் இருந்த கடன்களை எல்லாமே வசூல் செய்து விடுவீங்க. பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். பங்குச்சந்தை வியாபாரத்துல கணிசமான பலன்களையும் பெற்றுவிடலாம். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. கோபமான உணர்வினை அவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். இன்று உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீட்டை புதுப்பிப்பதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. பயணங்களினால நல்ல ஒரு பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பொருட்களையும் வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். திட்டங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வீட்டுல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். காலதாமதமாகி கொண்டு இருந்த விசேஷங்களை இப்பொழுது செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினான செலவுகளும் வீண் அலைச்சல்களும் ஏற்படலாம். இன்று கவனமாக இருப்பதும் நல்லது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பற்றாக்குறை இருப்பினுமே அதனை எல்லாமே திறம்பட எதிர்கொண்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகபட்ச அலைச்சல்களும் ஏற்படலாம். வேலைபளு இருந்தாலுமே இது உங்களுக்கு எதிர்காலத்துல பயன் தருவதாகவும் இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் நிமித்தமான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். சேமிப்பது மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. போட்டிகள்ல ஈடுபட்டு மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சுபகாரிய எண்ணங்கள் கைகூடியும் வரும். பயணங்களின் மூலம் இனிமையான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் சிவப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. செய்யும் வேலைகளை எல்லாமே சிரமம் பார்க்காமல் செய்து முடித்து முடிவீங்க. மற்றவர்களிடத்துல பாராட்டுக்கள் பெறவில்லையே என்ற ஆதங்கமும் இருக்கலாம். இது பற்றிய கவலைகளும் வேண்டாங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்னேற்றமும் இருக்கும். பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். என்று திருப்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். உற்சாகத்துடன் உடனுக்குடன் வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க என்ற மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. கமிஷன் தொழில்ல ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம்.
விவசாய பொருட்கள் விற்பனையின் மூலம் நல்ல பணத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உதவிகள் கேட்டு வருபவர்களுக்கு தட்டாமல் உதவிகளும் செய்வீங்க. வேலை இடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு படிப்பில முன்னேற்றமும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு உரிய பங்கை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சக வியாபாரிகளினால ஆதாயம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. சாமர்த்தியமாகவும் இருப்பீங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளும் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்தும் கொள்வாங்க. பொறுப்பாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விஐபிக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்க பெறுவீங்க. அவர்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். புதிய ஊழியர்களை நியமனம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகள் இடத்துல அனுசரணையாக தங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். அவர்களுடைய வேலைகளுக்கு நீங்க முக்கியத்துவமும் தருவீங்க. பிரிவினையை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். இன்று நீங்கள் எடுக்கும் சில முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. காதல் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான நிகழ்வுகளும் நடைபெறும். கல்வியில வெற்றியையும் பெற்றுவிடலாம். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட நல்ல வரனாகவும் கூடி வரலாம். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவற்றில ஆதாயமும் உண்டாகும். வியாபார அபிவிருத்திக்கான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் அதிகாரிகள் மறைமுகமாக ஏதாவது ஒத்துழைப்புகளும் தருவாங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. நினைத்த வேலைகள்ல சில மாற்றமான அனுபவங்களும் உண்டாகலாம். குடும்பத்துல இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். நண்பர்களிடத்துல சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. இன்று நட்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் யதார்த்தமாக செயல்படுவதும் நல்லது. பெரிய எதிர்பார்ப்புகளுடன் இருக்கவும் வேண்டாம். ஏமாற்றங்களும் ஏற்படலாங்க. இன்றைய நாளை லேசாக எடுத்துக்கொண்டாலே போதும். பணிச்சுமை அதிகமாக இருப்பதன் காரணமாக பணியை செய்து முடித்து விடுவதில் சில சிரமங்களும் ஏற்படலாம். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பது உங்களுக்கு சிரமத்தையும் ஏற்படுத்தும். திருமண உறவுல கணவன் மனைவி உறவு நல்லபடியாகவும் இருக்குங்க. உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுவதும் நல்லது. இதன் மூலம் நல்லுறவையும் மகிழ்ச்சியையும் தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. ஏதாவது ஒன்றுக்காக சேர்த்து வைத்த பணம் வேறு விதமாக செலவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று பிள்ளைகளுடைய விருப்பம் அறிந்து அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதிற்கு பிடித்த பெண்களிடத்துல காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். குடும்பத்தினர் உங்களுடைய மனதிற்கு இதமாக பேசவும் செய்வாங்க. இதனால மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக பணத்தை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று கவனமாக செலவுகள் செய்வதும் நல்லது. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. வேலைகளை முடிப்பதுல சிரமம் என்று எதுவும் இருக்காது. தாமதங்கள் ஏற்பட்டாலும் முடித்தும் விடுவீங்க. இளைய சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களின் மூலம் கேட்கும் செய்திகள் சிறிது சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும்.
எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய பாதை தென்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். உத்தியோகம் முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்லும். நிர்வாகத்துல நம்பிக்கையையும் நல்ல எண்ணத்தையும் பெற்றும் விடுவீங்க. இன்று சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் காணப்படும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். வெளிநாடுகள்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பங்குதாரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். அரசு துறையில புதிய அனுகூலங்களும் உண்டாகும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களுக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. மாணவர்களுக்கு விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வமாக இருப்பாங்க. சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடனும் செயல்படுவாங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மதிப்புகளும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்களிடம் ஒற்றுமையும் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேடல்களும் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு கலவையான நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய கோபங்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. முன் கோபத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். அமைதியாக சென்று விடுவதே நல்லது. சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஓய்வின்றி உழைக்க வேண்டியதும் இருக்கும். இன்று நன்கு பணியாற்றவும் செய்வீங்க. ஆனால் நமக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கத்துடனும் இருப்பீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சில ஆடம்பரமான பொருட்கள் வாங்கவும் செய்வீங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால செலவுகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. வாகனங்கள்ல செல்லும் பொழுது மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. எதிர்பார்த்த பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். பணத்தை புரட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவசரப்பட்டு வார்த்தைகளை மட்டும் விட்டுவிடவும் வேண்டாங்க. கவனமாக பேசுவதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. இதனால மனதுல ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். அவ்வப்பொழுது மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. சிலருக்கு இனம் புரியாத சின்ன சின்ன குழப்பங்களும் மனதில் ஏற்படலாம். கவலையாகவும் உணர்வீங்க. உறவினர்கள் நண்பர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். நன்றி மறந்த ஒருவரை நினைத்து இப்பொழுது வருத்தப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பாக்கி தொகைகளை எல்லாமே வசூல் செய்தும் விடுவீங்க. தாமதங்களும் நீங்கும். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் ஈடுபடுவதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். பெண்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் அமையும். தங்களுடைய பிறந்த வீட்டுல இருந்து நல்ல தகவல்களும் வந்து சேருங்க. ஒரு சிலருக்கு பிறந்த வீட்டிற்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உயர்கல்வியில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் அமையும். திருமணம் தொடர்பான காரியங்களை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. சிலருக்கு திடீர் செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை பற்றி சிந்தித்து செயல்படவும் செய்வீங்க. பணி நிமித்தமான கோப்புகள்ல கவனமாக கையெழுத்திடுவதும் நல்லது. பலதரப்பட்ட சிந்தனைகளினால மனதில குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மறைமுகமான விமர்சனங்களும் தோன்றி மறையும்.
எதிர்பாராத சில பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இணையம் சார்ந்த துறைகள்ல கவனமாக வேலைகள் செய்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அமைதியாக சென்று விடுவதே நல்லதுதாங்க. யாரிடத்திலும் வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம், வீண் பஞ்சாயத்துகளுக்கு செல்லவும் வேண்டாம். இதனை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். சேமிப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில கவனமாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய மனதுல உற்சாகமும் நிறைந்திருக்கும். பணியில வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல இன்று உங்களிடத்துல பணிவான வார்த்தைகளும் காணப்படும். இனிமையான வார்த்தைகளின் மூலம் உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பிற்காக ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஊக்கத்தொகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல ஆரோக்கியத்தையும் பின்பற்றவும் செய்வீங்க. சந்தோஷமான மனநிலையுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த குழப்பங்களை எல்லாமே சிரமப்பட்டாவது நீங்க சரி செய்தும் விடுவீங்க. பெண்களுக்கு எடுத்த வேலைகள் சிறப்பாகவும் முடியும். மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். லாபம் குறையாமலும் பார்த்தும் கொள்வீங்க. சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீடு வாகனத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வாக்கு வன்மையினால எடுத்த வேலைகளை எல்லாமே நல்லபடியாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. மனதிற்கு விருப்பமான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில குடும்பத்தினருடன் பேசி ஒரு பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல இன்று பரபரப்பாகவும் செயல்படுவீங்க. புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். தன்னம்பிக்கையுடன் பொது வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சகோதரர்கள் இடத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். விரும்பிய பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கவும் செய்வீங்க. தாயாருடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு ஒரு நாட்களாக எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. தேவையற்ற வீண் விவாதங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். அனுசரித்து தங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த சில வேலைகளை இப்பொழுது நிறைவேற்றவும் செய்வீங்க. இதன் மூலம் நிர்வாகத்தினருடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகளும் காணப்படும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். இதற்கு இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் இப்பொழுது வெற்றியை பெற்றுத் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. வீட்டுல வேள்விகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. இனிமையான பேச்சுக்களின் மூலம் சாதகமான சூழ்நிலைகளும் காணப்படும். பிற மொழி பேசும் மக்களிடத்துல அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லது. ஆன்மீக பணிகள்ல நாட்டமும் அதிகரிக்கும். புதிய அனுபவத்தின் மூலம் சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பொருளாதாரத்துல ஏற்றமான போக்குடனும் இருப்பீங்க. இன்று ஒரு நன்மை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய சந்திப்புகளும் நடைபெறலாம்.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு ஏற்றமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் அமையுங்க. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று உறவினர்களிடத்துல பேசும் பொழுது கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. ஏதாவது ஒரு வார்த்தை தவறாக சென்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற அவப்பெயர்களும் ஏற்படலாம். இதனை தவிர்த்தும் கொள்ளுங்க. வேலை செய்கின்ற இடத்துல ஏற்ற இறக்கத்துடனும் காணப்படுவீங்க. வேலைகளும் இருக்கும். அதற்கு ஏற்ப உத்வேகத்துடனும் செயல்படுவீங்க. பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே என்று நிதானத்துடனும் காணப்படுவீங்க. சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். இன்றைய நாள்ல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்று நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல முறையில பணத்தை தக்க வைத்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. என்று சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. வேலை வலுவினால நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்தை நிதானமாக நடத்துவதும் நல்லது. அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த சோம்பலான போக்கும் மாறும். படிப்புல அக்கறையும் காட்டுவாங்க. வெளியூர் பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். வருமானத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பினை காப்பாற்றியும் கொள்வீங்க. என்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. எடுத்த வேலைகள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் நல்லபடியாக முடித்தும் விடுவீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விட்டு கொடுத்து தாங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை ஆலோசித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். வெளிநாடுகள்ல பண வரவிற்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். கல்விக்காக வெளிநாடு சென்று இருக்கிறவங்களுக்கு சில சிரமங்களை சந்தித்து தாங்க வெற்றியை பெற வேண்டியதும் இருக்கும். பொருளாதாரத்துல ஏற்றமும் உண்டாகும். குடும்பத்துல அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை சற்று கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை எதிர்கொண்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீங்க. பணிபுரியும் இடத்துல உயர் பொறுப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். சேமிப்புகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. பழைய நினைவுகளின் மூலம் மகிழ்ச்சியும் உண்டாகலாம். உறவினர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. உயர் பதவியில இருக்கிறவங்க ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிர்பார்த்த கடன் உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. தொல்லைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சின்ன சின்ன மன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. தேவையற்ற விஷயங்களுக்கு நீங்கள் தலையிடவும் வேண்டாம். சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பொறுமையுடனும் நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பதும் நல்லது. இதன் மூலம் சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணிச்சுமை என்று அதிகமாக தங்க இருக்கும். திறமையாக செயல்பட வேண்டியதும் இருக்கும். நல்ல திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவுல குடும்ப விஷயத்தின் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே சூடான விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான அணுகுமுறையின் மூலம் இதனை எல்லாமே தவிர்த்தும் கொள்ளலாம்.
நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை நீங்க நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன்களும் வாங்குவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது என்று சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கி செயல்கள்ல வேகத்தை காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய ஆலோசனைகளை உங்கள் குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்தை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. வெளியிடங்கள்ல கோபமான வார்த்தைகளை நீங்க வெளிப்படுத்தவும் வேண்டாம். கடினமான உழைப்பினால உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளை நீங்க சந்திக்கவும் செய்வீங்க. இதுல சாதித்தும் காட்டுவீங்க. குடும்பத்தினரிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். அவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டினருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உறவினர்களினால மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழியே வந்து உதவவும் செய்வாங்க. கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. குடும்பத்திலும் அமைதியான போக்கும் காணப்படும். கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரலாம். காலதாமதம் ஆகி தங்க முடியும். எதிர்பார்த்த சில வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில முன்னேற்றமும் இருக்கும். வழக்குகள்ல திடீர் திருப்பங்களும் ஏற்படலாம். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. வியாபார பணிகள்ல கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சக ஊழியர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கியும் மகிழ்வீங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கற்பனை சார்ந்த துறைகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று முயற்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். இன்று மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அதீத சிந்தனைகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று உங்களுடைய வேலைகளை நீங்களே நல்லபடியாகவும் செய்து முடித்து விடுவதும் நல்லது. சில தடைகள் இருந்தாலுமே இதனை எல்லாமே நீங்க எளிமையாக கடந்து வந்தும் விடுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல மற்றவர்களிடத்துல அனுசரித்து சென்று தாங்க ஆக வேண்டியதும் இருக்கும். நன்கு திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் உங்களுடைய திறமைகளும் அதிகரிக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல அமைதியான போக்குடனும் சென்று விடுவதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சில செலவுகளும் இருக்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாக தங்க இருப்பீங்க. வங்கியில இருந்து தேவையான நிதி உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதற்காக நீங்க விண்ணப்பிக்கவும் செய்யலாம். உறவினர்களிடத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். காதல்ல இருக்கிறவங்க மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லது. திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் எடுத்த வேலைகளை எல்லாமே இப்பொழுது நல்லபடியாக செய்து முடித்து விடலாம். நன்மை தீமை பற்றிய கவலைகள் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மாலையில நண்பர்களின் மூலம் கேட்கும் செய்திகள் உங்களை உற்சாகப்படுத்துவதாகவும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்புகளும் தருவாங்க. வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் நடைபெறும். பிள்ளைகளிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய நண்பர்கள் இப்பொழுது உதவிகரமாகவும் இருப்பாங்க.
புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. தாய் வழி உறவினர்களினால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். தங்களுடைய வேலைகள்ல மன நிம்மதியையும் பெறுவீங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்றைய நாளை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த பல காரியங்களை இப்பொழுது முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிந்தனையின் போக்கில சில மாற்றங்களையும் செய்வீங்க. உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில புதுமையான சூழ்நிலைகளும் காணப்படும். வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். நம்பிக்கை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதிற்கு உற்சாகம் தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேடல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. நிறைவாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வேலைகளுக்கு நல்ல ஒரு ஒருங்கிணைப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. சக ஊழியர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. பிரிந்து இருந்த நண்பர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்குடனும் இருப்பீங்க. பிள்ளைகளிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். இன்று மனைவி பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. வரவும் செலவும் இருந்தாலுமே நீங்க சமாளித்தும் விடுவீங்க. வீட்டில இருக்கிறவங்களுக்கான செலவுகளாகவும் இருக்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வேலை பளுவின் காரணமாக அசதியாகவும் உணர்வீங்க. அசௌகரியமாகவும் உணர்வீங்க. தொழிலுக்கு எதிராக கிளம்பிய போட்டிகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்து விடுவீங்க. பிள்ளைகளினால எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட்டு நீங்கும். கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களும் ஏற்பட்டு நீங்களாங்க. சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு ஊழியர்களிடத்துல வேலை வாங்குவதும் நல்லது. விளையாட்டு போட்டிகள்ல மாணவர்கள் திறமையை வெளிப்படுத்தவும் செய்வாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். தொழிலுக்காக வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். இன்று குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. உறவினர்கள் பாராட்டும்படி நடந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். மாணவர்களுடைய கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் காணப்படும். வெளிநாடுகள்ல நீண்ட நாட்களாக இருந்து தாய்நாடு திரும்புவதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திட்டமிட்ட காரியங்களும் நடைபெறும். வியாபார முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. எதிர்காலம் தொடர்பான முதலீடுகளும் மேம்படும். விவசாய பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய வீடு நிமித்தமான கடன் உதவிகள் சாதகமாகவும் அமையும். அரசியல் துறையில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும். பரிசு பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது, வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம், பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, இன்னல்கள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும் நல்லது. நண்பர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க, இது தேவையற்ற விரோதத்தினை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கடமைகள் அதிகமாக தங்க இருக்கும், ஓய்வின்றி உழைக்க வேண்டியதும் இருக்கும். சிறந்த முறையில பணியாற்றுவதற்கு உறுதியுடன் செயல்படுவதும் நல்லது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லது தாங்க. உங்கள் துணை இடத்துல பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம், விவாதங்கள் செய்யவும் வேண்டாம், கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று கலவையான நாள் என்றே கூறலாம். பணத்தை மிச்சப்படுத்தி சேமிக்கவும் முடியாது, செலவுகள் மட்டும் கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம், சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. துணிச்சலாக முடிவெடுத்து வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருக்கு இடையே வேற்றுமை நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும், குதூகலமான போக்குடனும் இருப்பீங்க. திறமையான பேச்சுக்களின் மூலம் எதிர்ப்புகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. பணவரவு நல்லபடியாகவும் இருக்குங்க. பல வகைகளிலும் முயற்சிகளும் செய்வீங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் இப்பொழுது உதவிகரமாகவும் இருப்பாங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளும் பொறுப்பாகவும் நடந்தும் கொள்வாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று தோற்ற பொலிவும் அதிகரிக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய முடிவுகளும் எடுப்பீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். திருப்பங்களையும் எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில நல்ல நிலையையும் எதிர்பார்க்கலாம். உயர்கல்வி படித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியும் உண்டாகும். ஒரு சிலருக்கு அதிகபட்ச அலைச்சல்களும் ஏற்படலாம், இருப்பினும் அதனால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. வெளிநாடு செல்ல அல்லது வெளியூர் செல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். திடீர் பயணங்கள் மேன்மையை தருவதாகவும் இருக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபார பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயனற்ற வாக்குறுதிகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சமூக பணிகள்ல இன்று ஒரு பிடிப்புடனும் இருப்பீங்க. கணிதம் சார்ந்த துறையில ஆர்வமும் உண்டாகும். விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, ஒரு மேன்மையான நாளாகவும் அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அக்கம் பக்கம் இருப்பவர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம், ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.